உயர்நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். போக்குவரத்து தொழிற்சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதில் எந்த இடையூறும் இல்லை எனவும், பேச்சுவார்த்தைக்கு வராமல் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து பிடிவாதமாக உள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தங்களுடைய 2வது நாள் போராட்டத்தை முற்றுகை போராட்டமாக இன்று நடத்தி முடித்திருக்கின்றார்கள். முற்றுகை போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போராட்டத்தினுடைய முக்கிய சங்கமாக இருக்கும் CITU சங்க தலைமை தங்களை எந்த வகையிலும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் போக்குவரத்து துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்புகளில் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு அழைத்த பிறகும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்ற தகவலை சொல்லுகின்றார். ஊடகங்களில் சொல்லுகின்றார்களே தவிர அதிகாரப்பூர்வமாக தொழிற்சங்கங்களுக்கு போக்குவரத்து துறை அமைச்சரிடமிருந்து பேச்சுவார்த்தைக்கான எந்த அழைப்பும் வழங்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு வராமல் பிடிவாதம் பிடிப்பது தொழிற்சங்கத்தினர் தானே தவிர தாங்கள் எந்த வகையிலும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்காமல் இல்லை, தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்த வண்ணம் தான் இருக்கின்றோம் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இன்று காலை உயர்நீதிமன்றத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்திற்கு எதிரான ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்திருந்த நிலையில் மீண்டும் இன்று பிற்பகல் அந்த வழக்கு விசாரிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக அரசுக்கு இன்று காலை அந்த விசாரணையின் பொழுது நீதிமன்றம் குறைந்தபட்சம் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வையாவது உடனடியாக வழங்கலாமே என்கின்ற ஒரு கேள்வியினை அரசை நோக்கி எழுப்பியிருந்தது. அது மட்டுமல்லாமல் தொழிற்சங்கத்தினரை நோக்கியும் இதுபோன்ற போராட்டங்கள் கூடாது என்று நாங்கள் சொல்ல முடியாது, ஆனால் இந்த நேரத்தில் பொதுமக்களை பாதிக்கும் வகையில் போராட்டம் தேவைதானா என்ற கருத்தையும் நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. அதன் பிறகு இன்று பிற்பகல் 2 மணிக்கு மேல் மீண்டும் அந்த வழக்கு விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் போக்குவரத்து துறை அமைச்சர் இன்று பிற்பகல் நீதிமன்றம் வழங்கக்கூடிய உத்தரவுகளுக்கு பிறகு தங்களுடைய மேல் நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது குறித்து அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்ற தகவலை போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்துதான் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் எனவும், போக்குவரத்து தொழிற்சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதில் எந்த இடையூறும் இல்லை, ஆனால் பிடிவாதம் பிடிப்பது தொழிற்சங்கத்தினர் தான், பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். 2:30 மணிக்கு பிறகு தீர்ப்பை பொறுத்து அரசின் மேல் நடவடிக்கை இருக்கும் என்கின்ற தகவலையும் தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் நம்மிடம் தெரிவித்துள்ளார்.